சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரூபாய் 1000 உரிமை தொகை மீண்டும் சான்ஸ் கொடுத்த தமிழ்நாடு அரசு. எங்கு எப்போது விண்ணப்பிக்கலாம்? வெளியான சூப்பர் அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 1,14,00,000 பெண்கள் இத்திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்படுகிறது. இருப்பினும் சிலர் தகுதி இருந்தும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாத நிலை உள்ளனர். மேலும் இதுவரை 3 கட்டங்களாக நடைபெற்ற முகாம்களின் மூலம் தகுதியான பெண்கள் இணைக்கப்பட்டிருந்தாலும் விடுபட்ட மற்றும் தகுதி இழந்த பயனாளிகளை கண்டறியும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. விடுபட்ட பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஜூன் 4ஆம் தேதி சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதி இருந்தும் இதுவரை இத்திட்டத்தில் இணைய முடியாத குடும்ப தலைவிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் குறைவான வருமானம் கொண்ட குடும்பங்கள், ஆண்டுக்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்துவோர், 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேரலாம். மேலும் கார், ஜீப், டிராக்டர் அல்லது கனரக வாகனம் வைத்திருப்போர் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாது. எனவே தகுதி வாய்ந்த விடுபட்ட பெண்கள் ஜூன் 4ஆம் தேதி நடைபெற உள்ள மக்களுடன் முதல்வர் முகாம்களை பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. விடுபட்ட பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஜூன் 4ஆம் தேதி சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.